கலைஞர் சிலை மீது மை வீசப்பட்டது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அலட்சியமாக பதிலளித்த அமைச்சர் காந்தி பேட்டி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த வேப்பூர் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் ஸ்டாலின் திட்ட தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பின்பு நடைபெற்ற முகாம் நிகழ்ச்சியை ஆய்வு செய்த அமைச்சர் ஆர் காந்தி இறுதியாக செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டார். அப்போது அமைச்சர் காந்தி தெரிவித்ததாவது: உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தேர்தலுக்காக தொடங்கப்பட்டிருப்பதாக ஜெயக்குமார் தெரிவித்த கருத்துக்கு 4 ஆண்டுகால திமுக அரசு திட்டங்கள் தேர்தலுக்காக நடத்தப்படவில்லை. தேர்தல் காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை மட்டுமின்றி இல்லம் தேடி கல்வி, மக்களுடன் முதல்வர் புதுமைப்பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செய்து வருகிறது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் விடுபட்ட நபர்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தேர்தலுக்காக கொண்டுவரப்பட்ட திட்டமல்ல, தற்போது அதிமுக கட்சி மேற்கொண்டு வரும் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணம் தேர்தலுக்காக நடைபெறுவதாக மறைமுகமாக சுட்டிக்காட்டி அது ஒன்றுக்கும் உதவாது என விமர்சித்தார். 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் நடந்திருப்பவை என்னவென்று, அதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் நடந்தவை என்ன என்று ஒப்பிட்டு சொல்லுங்கள் என்று கேள்வி எழுப்பினர். சேலம் பகுதியில் கலைஞர் சிலை மீது கருப்பு மை வீசப்பட்டிருக்கும் சம்பவம் குறித்து கேட்ட கேள்விக்கு, ஏதாவது நல்லதை கேளுங்கள், கலைஞர் சிலை மீது கருப்பு மை வீசியது ஒரு கேள்வியா? ஊரில் இல்லாததை குறித்து கேளுங்கள், அவன் இதை செய்தான் அதை செய்தான் என கேட்க வேண்டாம் என மறைந்த முதல்வர் கலைஞரை அவமதிக்கும் வகையில் அலட்சியமாக பதிலளித்தார். மக்கள் சார்ந்த குறைகள் மற்றும் தேவைகளை குறித்து மட்டும் கேளுங்கள், அரசு அதிகாரியிடம் சொல்லி செய்கிறேன் என பேசி நழுவினார். பயனாளிகள் நீங்க அப்படியே நில்லுங்க. நீங்களாம் போதும், அப்படியே வாங்க, தள்ளாதீங்க, அப்படியே வாங்க. ராஜேஷ்குமார், அசோக் குமார் ஆறுமுகம். அடுத்தது புதிய இன்னொரு குடும்பத்தை பவானி வேப்பூர் காந்தி நகர்லிருந்து பவானி, அது முசாதிகா இஸ்திமா நகர் வேப்பூர். அடுத்தது வந்து கைப்பிடிங்க. கணேசன் சங்கரகேசவன். அடுத்தது வந்து வெங்கடேசன் கோவிந்தசாமி வேப்பூர். 2 பயனாளிகளுக்கு வந்து மானியம் 4000 மற்றும் நெல் விலைகள் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அமைக்க செடிகள் வழங்கப்பட்டது. தென்னங்கன்று வந்து விநாயகம் என்ற விவசாயிக்கு வழங்கியது. மாற்றுத்திறனாளிக்கு வந்து பெட்ரோல் ஸ்கூட்டர் வந்து செயற்கை கார் வந்து அரசியல் வரவேற்புரையாக மாவட்ட வருவாய் அவர்களை வரவேற்புரையாக
இருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக நமது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெறும் இந்த எல்லாம் உட்காருங்க. கேமரா செட் பண்ணுங்க அப்படியே ஒன்றும் பிரச்சனை வாங்க. உங்களுடன் ஸ்டாலின் போத பார்த்தோம், மக்களோட அவர் ஸ்டாலின். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பற்றி தமிழ் மாவட்ட ஆட்சியர் தெளிவாக சொன்னாங்க. பொதுவாகவே இதுக்கு முன்னாலாம் நீங்க பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஆட்சி பொறுப்பு முன்னால நீங்க போய் அரசு அதிகாரம் தேடி போவீங்க, இது போகணும் அது போகணும் பட்டா போகணும் இது போகணும். இப்போ அதில் ரிவர்ஸ். இப்போ என்னாச்சு, உங்களை தேடி அதிகாரிகள். இந்த முகாம்கள் இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு மட்டும் மக்களோட முதல்வரின் முகாம்கள் நிறைய நடந்தது. அங்க ஒரு 17 துறைகள், இங்க 15 துறைகள் இருக்கு, 17 துறைகள். நீங்க அப்ளிகேஷன் கொடுத்த உடனே அன்னைக்கே முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன முடியுமோ அதை சாயந்தரத்துக்குள்ளவே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 1 மாசத்துக்குள்ள எது கொடுத்துட்டு எதுலாம் நெகட்டிவ் கொடுக்க முடியாததுக்கு அப்படியே விட்டுட மாட்டோம். உங்களுக்கு காரணம் சொல்லுவாங்க, இது இல்லை, இந்த சர்டிஃபிகேட் இல்லை, அந்த சர்டிஃபிகேட் இல்லை, அது எடுத்தாந்தீங்கன்னா பண்ணுவோம். இந்த மாதிரி பொதுவான நண்பன் இது உங்களுக்கு தெரியும், மகளிருக்காக எவ்வளவு பாருங்க. அதே மாதிரி இப்போ உங்களுடைய ஸ்டாலின் 10,000 முகாம்கள் தமிழ்நாட்டில், 1 2 இல்ல 10,000 முகாம்கள். இங்க பாருங்க, நம்ம மாவட்டத்தில் 236. அந்த 236 பாருங்க, இங்கே வச்ச முகாம் 236ல இங்க முதல் முகாம் எதுனா வேப்பூர் பஞ்சாயத்து. அவங்க சொன்னாங்க ஒரு 10,000 ஓட்டு இருந்தா ஒரு முகாம். இன்னைக்கு இந்த 10,000 ஓட்டு எது வேப்பூர் ராஜாத்திபுரம், இந்த 2 சேர்ந்து இந்த 10,000 ஓட்டு இருக்கிறதுக்கு இங்க ஒரு முகாம். இந்த முகாம் வரத்துக்கு முன்னாகவே ஒரு நாளைக்கு வீட்டு வீடா இதுவரைக்கும் எங்க இந்தியாவில எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி கிடையாது. உங்களிடத்துல அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அதை முடிஞ்சு அங்கே பெல்லம் பண்ணி அந்த மாதிரி வீட்டு வீட்டா இன்னைக்கு கிட்ட 700 பேர் அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறாங்க. இந்த முகாம்ல 700 பேர் இன்னும் கொடுப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இது மாதிரி மக்களுக்காக ஒரு அரசு இருக்குதுன்னா இதுதான் திமுக அரசு, தளபதி அரசு, திராவிட மாடல் அரசு. காரணம் மக்களுக்காக தான் இந்த அரசை தவிர வேற அதை நீங்க சிந்திக்கணும். மக்கள் எப்படி இப்ப நடக்குதுன்றது தெரியும். இதுக்கு முன்ன சாதாரண ஒரு பட்டா பேர் மாற்றத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டா வாங்கறதுக்கு உங்க வீடு தேடி வருது. எதிர்த்தாலும் இவ்வளவு புண்ணியம் இன்னும் எந்த பரிகள் சொன்னாங்க. இது மட்டும் இல்லை, மிச்சம் முகாம்கள் நடக்குது, மிச்சம் மக்களுக்காக. ஒரு சின்ன மக்களுக்கு என்ன தேவை எது விட்டு போய்க்குது அதெல்லாமே தேர்ந்த நோக்கத்தோட தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி மகத்தான திட்டங்களை பெற்றோம். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை சொன்னாங்க. அந்த அப்ளிகேஷன் இங்கதான் அந்த மகளிர் உரிமை தொகை இதுவரைக்கும் 1,15,00,000 பேர் கொடுத்துருக்கோம். மிச்சம் பேலன்ஸ் இருக்குது. அவங்க சொன்னாங்க 1.5 மாசம் 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு அறிவிச்சீங்கன்னா தகுதிக்கு இருக்கும். சும்மா
இருக்குமா இல்லை தப்பான இருந்தால் தகுதி இருக்கிறவங்களுக்கு 100க்கு 100 கிடைக்கும். அதே மாதிரி எந்த குறை இருந்தாலும் பட்டா மாத்திர பேர் மாத்திரையா இப்போ ஒரே குடும்பத்தில் ஒன்றும் இல்லை. நம்ம கலெக்டர் அம்மா நாங்கள் அங்கே பேசிட்டு இருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னே கலெக்டர் ஆஃபீஸில். ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கிறாரு சிஎம்சியில். அவனால் ஒன்றும் முடியாது, குடும்பத்து ஒன்றா இருந்தது. அவனுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தா ரொம்ப ஏற்பட்டோம். எனக்கு ஃபோனில் வந்தது, கலெக்டர் அம்மா கிட்ட சொன்னேன். உடனே நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது, இந்த மாதிரி எதுனா பண்ணுங்க. அதுக்கு வீட்டுக்கு போய் 2 மணி நேரத்தில் அவனுக்கு தனியாக குடும்பத்தை பிரித்து கொடுத்து அந்த குடும்பத்திலேருந்து காப்பீடு திட்டத்தை உண்டாக்கி அவன் உருவாக்குனா மாவட்ட ஆட்சியர் கைத்தட்டு. இல்லை எதுக்குன்னா இந்த அரசு எப்படி செயல்படுறதுன்ற ஒரு திங்க் பண்ணுங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். அது தாய்மார்களுக்காக மகத்தான திட்டங்கள் சொன்னாங்க பாரு. இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இப்போ காலை உணவு திட்டம், இதெல்லாம் தாய்மார்களுக்காக. இந்த ஒன்று இல்லை, சம்பந்தமா நிறைய. அதே மாதிரி மக்களுக்கு எந்த கட்சி பேதம் இல்லாத அது ஒன்று முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கட்சி அந்த கட்சின்றது கிடையாது. கட்சி பேதம் இல்லாத எங்க அடிப்படை வசதிக்கு மக்களுக்கு தேவையோ அங்கெல்லாம் இந்த முதலமைச்சர் மாதிரி இன்னொருத்தர் முதலமைச்சர் இந்தியாவில் உலகத்திலேயே பார்க்க முடியாது அந்த அளவு. ஒட்டுமொத்த இல்ல இப்போ 4 வருஷம் எலெக்ஷன் நடத்துறாங்களா? அவர் என்னென்ன சொன்னாரு? இல்ல ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அவர் ஆட்சி பொறுப்பேற்ற முதல்ல என்ன சொன்னார்? வாக்குறுதிகள் என்ன சொன்னாரு? இலவச பஸ் பேர், உரிமை தொகை, இதெல்லாம் சொன்னாரு. அது இல்லாத ஆட்சிக்கு வந்தோன்னு அது மட்டும் செஞ்சாரா? அது மட்டும் செஞ்சாரு. இப்ப இல்லம் தேடி கல்வி, இல்ல மக்கள் தேடி மருத்துவம் அவர் சொன்னார். அதுக்கு முன்னால காலையில உணவு திட்டம் சொன்னாரா? அதே மாதிரி உரிமை தொகை இப்ப இது கொடுக்குறாங்கல்ல, நம்ம புதுமை பெண் திட்டம், அது சொன்னாரா? சொல்லிய அல்ல. மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் சார். அதுக்காக இல்ல, இது கம்ப்ளீட்டா கண்டினியூவா நடந்துருக்குது. இன்னைக்கு நடக்கல இது முகாம், இதுக்கு முன்ன நடந்தாச்சு. மக்களோட முதல்வரும் எல்லா இடத்துல முகாம் போட்டுட்டோம். விட்டு போனதுக்கு சிலருக்கு. Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.